அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நம்ம நாடு குடியரசு தினம் அடைஞ்சிச்சு. குடியரசு தினம்னா என்ன? மன்னராட்சி முடிவுக்கு வந்து மக்களாட்சி மலர்ந்ததால் தான் குடியரசு தினம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள் தான் குடியரசு தினம். இந்த இந்திய அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இங்கே எல்லாருமே சமம் தான், எல்லாருமே சுதந்திரமாக இருக்கலாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம என்ன இங்கே சுதந்திரமாக இருக்கிறோம்? இப்போ வயிற்று பசிக்கு ஒழுங்காக சாப்பிட முடியுதா? இப்போ மாட்டுக்கறி சாப்பிட்றோம், அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மீறி சாப்பிட்டா அடித்து கொள்கிறாங்க. நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியுதா? இப்போ ஹிஜாப் போடுறோம், ஹிஜாப் போடாதங்கிறாங்க. மீறி போட்டால் ஸ்கூலுக்குள்ளே வராத, காலேஜுக்குள்ளே வராதங்கிறாங்க. குஜராத் படுகொலை, ஆசிஃபா மரணம், மணிப்பூர் வேல்சேல், ஜெய்ப்பூர் துப்பாக்கிச்சூடு, இன்னும் ஏராளம் இருக்குது. இத்தனையும் இந்த இந்தியாவில் நடக்க நம்ம முன்னோர்கள் தூக்குல தொங்கி நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாங்க. நான் இதுவரை சொன்ன குற்றங்களில் இஸ்லாமிய குற்றவாளிகள் யாருமே இல்லை. ஆனால் சிறைச்சாலையில் அதிகமாக இருக்கிற இஸ்லாமியர்கள் தான் கணக்கெடுப்பு சொல்லுது. இரவில் சுதந்திரம் பெற்றதால் இந்திய ஆளுமை இருளில் மூழ்கியது. நம் முன்னோர்களின் தியாகத்தையும் இன்றைய இஸ்லாமியர்களின் நிலையையும் தெரிந்து கொள்ள A1 சூப்பர் மார்க்கெட் அருகில் தெருமுனை கூட்டம் நடக்க இருக்குது. அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தொண்டி வெள்ளை மணல் கிளை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.